மழைக்காலம், குளிரான நாட்கள் அல்லது காரசாரமான பாரம்பரிய சுவை வேண்டுமென்றால் இந்த பூண்டு மிளகு குழம்பு ஒரு அருமையான தேர்வு. நல்லெண்ணெய், பூண்டு மற்றும் மிளகின் மணத்துடன் செய்யப்படும் இந்த குழம்பு சூடான சாதத்துடன் மிகவும் சுவையாக இருக்கும். வாங்க, பாரம்பரிய முறையில் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இந்த குழம்பின் சுவைக்கு முக்கியமான பொருட்கள் பூண்டு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் மற்றும் சின்ன வெங்காயம். ஒவ்வொரு பொருளும் தனித்தனியான மணத்தையும் சுவையையும் கொடுத்து இந்த குழம்பை மிகவும் ருசியாக மாற்றுகிறது. முதலில் மிளகு, சீரகம் மற்றும் காய்ந்த மிளகாயை ஒரு கடாயில் சேர்த்து லேசான மணம் வரும் வரை வறுத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக கருகவிடாமல் கவனமாக வறுப்பது மிகவும் முக்கியம். வறுத்த மசாலாக்களை ஆறிய பிறகு மிக நைசாக இல்லாமல் சற்று கொரகொரப்பாக அரைத்துக் கொள்ளுங்கள். இந்த மசாலாதான் நம்ம பூண்டு மிளகு குழம்பிற்கு அந்த ஸ்பெஷல் காரசாரமான சுவையை கொடுக்கப் போகிறது. இப்போது ஒரு பாரம்பரிய கடாய் அல்லது மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்குங்கள். அதில் கடுகு, சிறிதளவு வெந்தயம், கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்த்து நல்ல மணம் வரும் வரை தாளிக்கவும். அடுத்து முழு பூண்டு பற்கள் மற்றும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்குங்கள். பூண்டு லேசாக பொன்னிறமாகி வெங்காயம் மென்மையாகும் வரை மெதுவாக வதக்கினால் சுவை இன்னும் அருமையாக இருக்கும். இப்பொழுது சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் நாம் அரைத்து வைத்துள்ள மிளகு மசாலாவை சேர்க்கலாம். மசாலா நல்லெண்ணெயுடன் கலந்து அற்புதமான மணம் வரும்பொழுது இந்த குழம்பின் உண்மையான சுவை ஆரம்பிக்கிறது. அடுத்து தயாராக வைத்துள்ள புளிக்கரைசலை சேர்க்கவும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நன்றாக கலக்குங்கள். குழம்பு அதிகமாக நீர்த்துப் போகாமல் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்க தேவையான அளவு மட்டும் தண்ணீர் சேர்க்கலாம். இப்பொழுது குழம்பை மிதமான தீயில் மெதுவாக கொதிக்க விடுங்கள். கொதிக்கும்பொழுது பூண்டு மற்றும் சின்ன வெங்காயம் எல்லா சுவைகளையும் உறிஞ்சி குழம்பின் மணத்தை இன்னும் அதிகரிக்கும். சிறிது நேரத்தில் குழம்பு கெட்டியாக ஆரம்பித்து நல்லெண்ணெய் மேலே பிரிந்து வரத் தொடங்கும். இந்த நேரத்தில் ஒரு சிறிய துண்டு வெல்லம் சேர்க்கலாம். இது குழம்பிற்கு இனிப்பு சுவை கொடுக்க அல்ல, மற்ற சுவைகளை அழகாக பேலன்ஸ் செய்ய உதவும். குழம்பு நன்றாக கெட்டியாகி பூண்டு, மிளகு மற்றும் நல்லெண்ணெயின் மணம் ஒன்றாக சேர்ந்து வந்ததும் அடுப்பை அணைத்து விடலாம். அவ்வளவுதான், நம்ம சுவையான பூண்டு மிளகு குழம்பு தயாராகிவிட்டது. சூடான சாதத்தில் இந்த பூண்டு மிளகு குழம்பை ஊற்றி சிறிது நல்லெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பாரம்பரிய சுவை நிறைந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் சேவ் செய்து வையுங்கள். இன்னும் பல சுவையான பாரம்பரிய ரெசிபிஸ்க்கு ஃபாலோ செய்யுங்கள்.